ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பார். தைரியமாக இருங்க. உலகத்தில் நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். நேற்று கூட உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கலாம். வித்தியாசப்பட்ட சம்பவங்கள் பூமியில் நடக்கிறதுலாம் அபூர்வம். எல்லாருடைய வாழ்க்கையை அதை கண்டுபிடிக்க முடியாது. சில பேரை பார்த்தீங்க அப்படின்னா உதவி செய்கிறதில் அவங்கள அடிச்சிக்கவே முடியாது. அவ்வளவு ஹெல்ப். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். நான் அப்படி ஆச்சரியப்பட்ட விசுவாசிகள்லாம் பார்த்தது. ஒரு தம்பிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு வசதி, நல்ல சம்பாத்தியம். அப்போ அம்பாசிடர் வச்சுருந்தேன். அது ரிப்பேர்னால் அவ்வளோ வசதி உள்ள பையன், பல லட்சங்கள் சம்பாத்தியம் பண்ணுவேன். அவன் அந்த அம்பாசிடர் ஒரு வேளை ஏதாவது ரிப்பேர்னா உடனே ஒரு முறை பஞ்சர் ஆகிட்டு அவனே இறங்கி உட்காந்து அந்த ஸ்டெப்னியை மாட்டி எடுத்து எனக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அப்போ தான் சாட்டு முடிச்சிருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஒரு வேண்டுகோளுக்கு இணங்க செய்கிற ஒரு சுபாவம் அப்படிப்பட்ட அநேக மனிதர்கிட்ட இருக்குது. சில பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி தான் இருக்கும். நேற்று பார்த்த மாதிரி சோத்ரா. ஏன்னா ஆனால் இன்னொரு கூட்டத்தை பார்க்குறோம், நல்லா பழகுவாங்க. ஒரு 100 ரூபா இருந்தால் கொடுங்களாம் அப்படின்னா, ஐயோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கொடுத்தேன் அப்படிப்பான். இல்லை ஒரு 1000 ரூபா கேட்டால் அவங்க முகமே மாறிடும். அப்புறம் அடுத்த நாள் ஒரு வாரம் அவங்க பார்க்க முடியாது. அது வரைக்கும் டெய்லி சந்திச்சிருப்போம். ஏதாவது ஒன்று சில பேர்கிட்ட கேட்டிங்கன்னா அப்புறம் நம்ம பக்கத்துலேயே திரும்ப மாட்டாங்க. அப்படி ஒரு கூட்டமும் இருக்குது. சில பேர் வச்சுருந்தாலும் தர மாட்டாங்க. ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர்? நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்கிறவர். தாவீதுக்கு ஒரு இக்கட்டான காலத்தில் பர்சிலா அவ்வளவு சப்போர்ட்டாக இருக்கு. அதனால் தாவீதை பார்த்து நீ என் கூட வாயா அப்படி சொன்னால், இல்லை எனக்கு வயசாகிட்டு என் மகன் கிம்காமை கூப்பிட்டு போங்க அப்படின்னா, கிம்காமை கூப்பிட்டு போய் அவன் என்ன செய்தான் தெரியுமா? தாவீது வாசிக்க 2 ராஜாக்கள் 19:38. அப்பொழுது ராஜா, கிம்காம் என்னோட கூட வரட்டும், உன் பார்வைக்கு நலமானபடியே நான் அவனுக்கு நடப்பித்து, நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்றான். பார்த்தீங்களா? அவன் பர்சிலாவுடைய மகனை அழைத்து பர்சிலாட்டே சொல்கிறான், நீ என்ன கேட்க அதை அவனுக்கு என்ன செய்வேன், உனக்கு செய்வேன். ஒரு ராஜா அவன் சொல்கிற. பார்த்தீங்களா? நம்ம ராஜா பரலோக ராஜா. என் பறையன் கவலைப்பட்டுக்கிட்டே கண்ணீர் வடிச்சுக்கிட்டு எனக்கு அது இல்லை இது இல்லை. சில பேர் எத்தனை வருஷ விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஒரே கூப்பாடு, கொந்தளிப்பு, அழுக, கண்ணீர், வேதனை. மூஞ்சை பார்த்தீங்கன்னா கிராமத்தில் சொல்லுவாங்க பனங்கா மூஞ்சுமே இருக்குன்ட்டு. ஒரே கவலை தான். யார் தருவா, யார் தருவா, யார் தருவா, யார் தருவா? இயேசு தருவார். அவர் நோக்கி பாருங்கள். இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கெல்லாம் தந்துக்கிட்டு தான் இருக்கிறார். மனிதன் நிறுத்திடலாம், பரலோக தேவன் கைவிடவே மாட்டார். இயேசுகிட்ட தேடி அத்தனை ஒரு கையா எனக்கு பார்வை கிடைக்கணும், பார்வையடையாக. என் மகன் கஷ்டப்படுதான், சுகமடைவான். நான் குஷ்டரோகியாக இருக்கேன்னு மாற்றுங்க, சொஸ்தமாக்கினேன். அவர்கிட்ட இயேசுகிட்ட யார் என்ன கேட்டாங்களோ எல்லாம் கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தே இருப்பேன். அதனால் இப்போவும் நீங்கள் யார் தருவா, யார் செய்வா விட்டுட்டு இயேசுவை நோக்கி பாருங்கள். இன்றைக்கே தேவன் நீங்கள் கேட்குறத தந்து உங்களை மகிழ்ச்சியாக இருப்பார். காட் பிளஸ் யூ.